ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். ஸோ நேற்று நம்ம இதில் டெலகிராம் குரூப்பில் கேட்டிருந்தோம். ஸோ எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி. ஸோ நிறைய பேர் வந்து லிட்ரரி கிரிட்டிசிசம் கேட்டிருந்தீங்க. ஒன் பை ஒன் லிட்ரரி கிரிட்டிசிசம், லிங்குஸ்டிக்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எல்லாமே போடுறேன். அண்ட் மோர் ஓவர் பிஜிடிஆர்பி ரிலேட்டடாக நாவல்ஸ் அண்ட் ட்ராமா இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுவுமே வந்து ஒரு சம்மரி, ஷார்ட் சம்மரி மாதிரி 10 to 20 மினிட்ஸில் இருக்கிற மாதிரியும் போடுற மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வாங்க இன்றைக்கி வீடியோக்கு போகலாம். லிட்டரரி கிரிட்டிசிசம் பற்றின இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் ஃப்ரம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், த லைன் poetry is a criticism of life occurs in. ஸோ இந்த poetry is a criticism of life, இந்த கொஷின் வந்து நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. அண்ட் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. டேஷ் இஸ் அ கிரிட்டிசிசம் ஆஃப் லைஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ poetry is டேஷ்ன்னு கேட்டிருக்காங்க. இது யார் எழுதுனதுன்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்மில் வந்து இதே சேம் கொஷின்ஸே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா எதில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா த ஸ்டடி ஆஃப் poetry. இது எழுதுனது வந்து பார்த்திங்கன்னா மேத்யூ அர்னால்ட் நமக்கு நல்லாவே தெரியும். நிறைய கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காரு, நிறைய கிரிட்டிக்கல் ஒர்க் எழுதியிருக்காரு. ஸோ இது வந்து அவர் எழுதின த ஸ்டடி ஆஃப் poetry அப்படின்ற ஒரு ஒர்க்லேருந்து எடுத்த லைன். நெக்ஸ்ட், த வேர்ட் கத்தார்சிஸ் சிக்னிஃபைஸ். ஸோ கத்தார்சிஸ் அப்படின்னா என்னென்னா அது வந்து ஒரு க்ரீக் அரிஸ்டாட்டில் ஃப்ரேம் பண்ண ஒரு வேர்டு இது. ஸோ இது பார்த்திங்கன்னா கத்தார்சிஸ் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து ஒன் டைம் தான் அவர் வந்து டோட்டலாகவே அந்த ஒர்க் பொயட்டிக்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு புக்கில் படித்தேன். பட் சம் புக்ஸில் வந்து 2 times அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் நான் பார்த்த புக்கை ரெஃபர் பண்ணதில் 1 அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கு வேணும்னா நான் அதுவும் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறேன். ஸோ சப்போஸ் கொஷின் கேட்டாங்க அப்படின்னாலும் நீங்கள் 1 சூஸ் பண்ணலாம். ஸோ கத்தார்சிஸ் சிக்னிஃபைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்கேஷன் மீன்ஸ் பியூரிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு சோல் வந்து லாஸ்ட்டாக பியூரிஃபை ஆகுது இல்லையா, அதுதான் வந்து கத்தார்சிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டேர்ம் கொடுக்குறாரு. ஸோ அரிஸ்டாட்டில் எழுதின டேர்ம்ஸில் வந்து 4 டேர்ம்ஸ் நமக்கு தெரியும். கத்தார்சிஸ், ஹமாஷியா, இன்னும் 2 டேர்ம் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அது வந்து அந்த ரிவர்சல் ஆஃப் ஃபார்ச்சூன் அண்ட் அந்த மொமெண்ட் ஆஃப் ரியலைசிங், அந்த இது அது என்ன அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ப்ரீவியஸ் கொஷின்லேயும் வந்து அது போஸ்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன், மித் கிரிட்டிசிசம் ஃபோக்கஸஸ் ஆன். ஸோ மித் கிரிட்டிசிசம் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க, அனதர் நேம் ஆஃப் ஆர்ட் கிரிட்டிசிசம். ஸோ ஆர்ட் கிரிட்டிசிசம் அப்படின்றப்ப நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்கிடைப்ஸ் ஆர் ஆர்ட் கிரிட்டிசிசம் எல்லாமே சேம் தான். ஆர்கிடைப்ஸ் அப்படின்னும் போது என்னென்னா இப்போ இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான கண்ட்ரீஸ்லேயுமே வந்து ஒரு நிறைய ஒர்க்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்களோ தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி கிடையாது. இருந்தாலுமே எல்லா விதமான ஒர்க்லேயுமே வந்து ஒரு சில சிம்பிள்ஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்கன்னா. ஒரு சில சிம்பிள்ஸ் இருக்கும் இல்லையா, ஒரே மாதிரியான ஸ்டோரிஸ் இருக்கும். ஒரு ஹீரோ பிறப்பான், அவன் கஷ்டப்படுவான், அதுக்கப்புறம் இதாகும். அந்த மாதிரி ஒரு ராமாயணம், மகாபாரதம் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, அதே மாதிரி வெஸ்டர்ன் சைடில் இருக்க நிறையா ஸ்டோரிஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அந்த மாதிரி தான் எல்லாமே இருக்கும். ஒரு சில சிமிலாரிட்டிஸ் வந்து இருக்கும், ஒரே மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இதுலேயே வந்து மூவிஸ்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட கருப்பு கலர்னால் அது ஒரு ட்ராஜடி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒயிட் கலர்னால் அது ஒரு பீஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய இடத்துல எல்லா இடத்துலையுமே ஒயிட்னா பீஸ்க்காக யூஸ் பண்ணுறது, பிளாக்னா ட்ராஜடியானது, பிங்க் அண்ட் ரெட் வந்து லவ்க்கு, அந்த மாதிரி நிறைய வந்து அந்த ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா. அது வந்து எல்லா விதமான புக்ஸ்லேயும் இருக்குது. நான் நாட் ஓன்லி இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், இன் மற்ற லாங்குவேஜோட லிட்ரேச்சர்லேயுமே வந்து இதே மாதிரி பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகுது அப்படின்ற மாதிரி அதை படிக்கிறது தான் வந்து ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம். தட் அனதர் நேம் இஸ் மித் கிரிட்டிசிசம். ஸோ இது என்ன ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிகரன்ஸ் ஆஃப் ஆர்கிடைப்பல் பேட்டர்ன்ஸ். ஸோ இதுக்கு ரிலேட்டடான நிறைய கொஷின்ஸ் வந்து பின்னாடியும் இருக்குது. இப்போ ஸ்ப்ரிங் சீசன்னா எது ரிலேட் ஆகுது, சம்மர் சீசன்னா எது ரிலேட் ஆகுது, அந்த கொஷின்ஸுமே 2 நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுவுமே பின்னாடி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், த ரிஜெக்ஷன் ஆஃப் யூனிவர்சலிசம் இஸ் அ மார்க் ஆஃப் டீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஜாக்வஸ் டெரிடாவோட ஒரு காயின் பண்ண ஒரு ஒரு டேர்ம். ஸோ இது வந்து எந்த புக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் கிராமட்டாலஜி அப்படின்ற ஒரு புக்கில் தான் டேர்ம் காயின் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், ஸோ அந்த ஆஃப் கிராமட்டாலஜி அப்படின்றத வந்து நம்ம இந்தியன் ரைட்டருமே ஒருத்தவங்க, ஃபீமேல் ரைட்டருமே ஒருத்தவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது யார் அப்படின்னு தெரிஞ்சது தான் உங்களுக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். டாக்டர் ஜான்சன்ஸ் த லைவ்ஸ் ஆஃப் அ poet இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். ஸோ த லைஃப் ஆஃப் த poet அப்படின்றது வந்து 52 poetை பார்த்தீங்கன்னா
52 போயட்டை பற்றி எழுதியிருப்பார். ஸோ ஆக்சுவலாக அது எதுக்கு எழுதினாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டோட்டலாக வந்து ஒரு கலெக்ஷன் மாதிரி பப்ளிஷ் பண்ணுறதுக்காக ஜான்சன்ட்ட வந்து இவங்கள பற்றிலாம் வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுக்க சொல்லியிருப்பாங்க. பட் ஜான்சன் வந்து நிறைய எழுத வந்து அது என்ன ஆகிடும்னா, அதுவே வந்து 3 வால்யூமுக்கு வந்துடும். அவரோட லைஃப்ஸ் ஆஃப் த போயட்ஸே வந்து 3 வால்யூமுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 52 போயட்டோட பயோகிராஃபி கொடுத்துருப்பாரு. அவங்க ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் கொடுத்துருப்பாங்க. அவங்களோட ஒர்க்கோட ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாரு. கேரக்டரிஸ்டிக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாரு. எந்த மாதிரி எழுதுகிறாங்க, அப்புறம் ஒரு சிலதில் பாசிட்டிவும் கொடுத்துருப்பாரு, நெகட்டிவும் கொடுத்துருப்பாரு. இதில் வந்து ரொம்ப பாசிட்டிவாக எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா, தாமஸ் கிரேவை பற்றி ரொம்ப பாசிட்டிவாக எழுதியிருப்பாரு. அண்ட் மில்டனை பற்றி கொஞ்சம் நெகட்டிவாக எழுதியிருப்பாரு. இது ரெண்டும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பயோகிராஃபிக்கல் கிரிட்டிசிசம். நெக்ஸ்ட், mimetic criticism views literary work as. ஸோ mimetic criticism இது வந்து பார்த்தீங்கன்னா, பேர் வச்சது என்னமோ கொஞ்ச நாள் முன்னாடி தான். பட் இது பிகினிங்லேருந்தே இந்த கிரிட்டிசிசம் வந்து இருக்குது. ஸோ mimetic அப்படின்னு மீனிங் என்னென்னா, இட் இஸ் இமிட்டேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் இவங்க இருக்கும்போதுலேருந்தே வந்து இந்த கிரிட்டிசிசம் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், சூஸ் த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்கூல் ஆஃப் கிரிட்டிசிசம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா, ஸ்கூல்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரக்சரலிசம், நியூ கிரிட்டிசிசம், டீகன்ஸ்ட்ரக்ஷன், ரீடர் ரெஸ்பான்ஸ், கிரிட்டிசிசம். இந்த மாதிரி நிறைய கிரிட்டிசிசம் இருக்குது. நியூ கிரிட்டிசிசம் இருக்குது, நியூ ஹிஸ்டாரிசிசம் இருக்குது. நியூ கிரிட்டிசிசம்லேயே வந்து ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம் இருக்கும், போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் இருக்குது, ஃபெமினிசம் இருக்குது, சைக்கோ அனாலிட்டிக் கிரிட்டிசிசம் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பீரியடில் தான் வந்து ஒரு 1 இயரில் யாராவது பப்ளிஷ் பண்ண புக்கில் இருக்கும். இல்லையா அந்த பர்டிகுலர் 10 இயர்ஸ் அந்த மாதிரி அந்த ஒரு டிகேடில் வந்து ஃப்ளரிஷ் ஆன ஒரு ஸ்கூல் ஆஃப் கிரிட்டிசிசமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இயர் பேஸ்டாக வந்து சீக்வன்ஸில் அரேஞ்ச் பண்ணணும். அதனுடைய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஸ்ட்ரக்சரலிசம், நியூ கிரிட்டிசிசம், டீகன்ஸ்ட்ரக்ஷன், ரீடர் ரெஸ்பான்ஸ். ஏதான் ஆன்சர். ஸோ இங்கே வந்து தெளிவாக இயர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்ட்ரக்சரலிசம் எப்போ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, early 1900s. நியூ கிரிட்டிசிசம் வந்து 1941. ஏன்னா வந்து அப்போ தான் வந்து ஒரு ரைட்டர் வந்து நியூ கிரிட்டிசிசம் அப்படின்றது வந்து காயின் பண்ணியிருப்பாங்க அவங்களோட புக்கில். ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு நான் பின்னாடி கொடுத்துருக்கேன், அதையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டீகன்ஸ்ட்ரக்ஷன், இட் இஸ் 1967. ரீடர் ரெஸ்பான்ஸ் தியரி, இட் இஸ் 1960s to 1970s. நியூ ஹிஸ்டாரிசிசம் 1980s. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இயர்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ப்ளஸ் இது யார் மூலிமா ஸ்டார்ட் ஆச்சு, மேஜரான ரைட்டர்ஸ் யார், அவங்க எழுதின மேஜர் ஒர்க்ஸ் என்ன, இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கிரிட்டிசிசம் அண்ட் தியரிக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ என்ன ஸ்கூல் ஆஃப் கிரிட்டிசிசம் ஆர் தியரி, அதுக்கப்புறம் அதில் உருவாக்குனது யார், அதில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸ், அண்ட் அதில் இருக்க மேஜர் ரைட்டர்ஸ், அவங்களோட ஒர்க்ஸ். இந்த 5 பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஈஸியாக வந்து இதில் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து முக்கால்வாசி வந்து ரிமூவ் பண்ணியே வந்து உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இந்த கிரிட்டிசிசம் அண்ட் தியரியில். நெக்ஸ்ட்டு, ஹமார்ஷியா மீன்ஸ், ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இங்கே கொடுத்துருக்கிறபடி பார்த்திங்கன்னா, எரர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். ஸோ ட்ராஜிக் ஃப்ளா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மேக்பத்தோட ட்ராஜிக் ஃப்ளா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆம்பிஷியஸ், அதுதான் வந்து ஹமார்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதையும் வந்து காயின் பண்ணது பார்த்திங்கன்னா அரிஸ்டாட்டில். நெக்ஸ்ட், த எஸ்ஸே த டெத் ஆஃப் த ஆத்தர் இஸ் ரிட்டன் பை, இட் இஸ் ரோலண்ட் பார்த்தஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நியூ கிரிட்டிசிசம் ரிலேட்டடான ஒரு புக், ஒரு எஸ்ஸே. ஸோ என்ன நியூ கிரிட்டிசிசமில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தரை பற்றி ஒரு ஒர்க் இருந்ததுன்னா அதுலேருந்து அந்த ஒர்க்கை மட்டும் நம்ம படித்தா போதும். டெக்ஸ்ட்டு தான் வந்து எல்லாத்துக்குமே பேஸு, டெக்ஸ்ட்டு தான் வந்து அதனுடைய சோல் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதில் வந்து இப்போ நம்ம நார்மலாக வந்து ஒரு ஒர்க் படிக்கணும்னா அதோட ஆத்தர் படிக்கணும், அவங்களோட ஹிஸ்ட்ரி படிக்கணும், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படின்ற மாதிரி தேவை கிடையாது. அந்த ஒர்க்கை மட்டுமே வச்சே நம்ம மீனிங் கொண்டு வரணும். அதுதான் வந்து நியூ கிரிட்டிசிசம். நம்ம ஆத்தரோ சுற்றி இருக்க சொசைட்டியில் என்ன நடந்தது அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து நியூ கிரிட்டிசிசம். ஸோ இதுதான் வந்து ஒரு மேஜர் டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் கிரிட்டிசிசம். ஸ்கூல்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசமில் மேஜர் டேர்னிங் பாயிண்ட்னு சொன்னாலே நியூ கிரிட்டிசிசம் வந்து வந்தது தான். ஸோ இந்த புக்கோட ஆத்தர் பார்த்திங்கன்னா த டெத் ஆஃப் த ஆத்தர். ஸோ இந்த நியூ கிரிட்டிசிசம் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு போம் எடுத்துகிட்டு ஒரு காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் வந்து நிறைய பேர்த்திட்ட கொடுத்துட்டு அது யார் எழுதினது, என்ன எழுதினது எதுவுமே சொல்லாமல் அப்படியே கொடுத்து மீனிங் வந்து வர வச்சார். மீனிங் சம்மரி மாதிரி எழுத சொல்லி. ஸோ அது மூலிமா தான் ஒரு போம்க்கோ எந்த ஒரு ரைட்டிங்க்கோ அவரோட ஆத்தரை பற்றின எந்த ஒரு இதுவுமே டீட்டெயிலுமே தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாத்தர்ஸ் எஸ்ஏ ஆர்கியூஸ் அகெயின்ஸ்ட் ட்ரெடிஷ்னல் லிட்ரரி கிரிட்டிசிசம்ஸ் ப்ராக்டிஸ் ஆஃப் இன்கார்பரேட்டிங் த இன்டென்ஷன்ஸ் அண்ட் பயோகிராஃபிக்கல் கான்டெக்ஸ்ட் ஆஃப் அன் ஆத்தர் இன் அன் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் அ டெக்ஸ்ட். ஸோ இதுதான் வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆத்தரோட பயோகிராஃபியை எடுத்துகிட்டு அவரோட பயோகிராஃபி இப்படி இருக்கிறதுனால அவரோட சொசைட்டி சோஷியல் கண்டிஷன் இப்படி இருந்தது அப்படின்றதுனால தான் அவர் இப்படி எழுதியிருப்பார், அங்கே சொசைட்டியில் என்ன நடந்ததோ அதெல்லாம் அவரோட ஒர்க்கில் இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசித்து இது பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, அந்த ஒர்க்கை ஒரு ஒர்க்காக மட்டும் பாருங்கள், லிட்ரேச்சராக பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. So next one, the most obvious feature of Johnson's The Lives of the Poet is the equipoise between so இது வந்து most important, அது எந்த இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is biography and criticism. Next, the reader response theory implies that, so reader response theory அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 டைப்ஸ் எம்ஹெச் ஆப்ராம்ஸ் வந்து சொல்லியிருப்பார், 4 டைப் சொல்லியிருப்பார். ஸோ அதில் வந்து எப்படி சொல்லியிருப்பாருன்னா ஆக்சுவலாக அது பேர் நான் மறந்துட்டேன், சாரி நோட் பண்ணி வச்சுருந்தேன் மறந்துட்டேன். மைமெட்டிக் தியரி, அந்த இமிட்டேஷனை. ஸோ நார்மலாக வந்து ஒரு ஒர்க்கு, அந்த ஒர்க் வந்து மற்ற ஒர்க்லேருந்து எடுத்திருந்தோம் அப்படின்றப்ப வந்து அது மைமெட்டிக் தியரி. அதே வந்து ரீடருக்கு எப்படி போகுது, ரீடருக்கு எந்த மாதிரி இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னும் போது அது வந்து ஒரு தியரியாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரீடர்ஸ்னால இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இன்னொரு தியரி இருக்கும். ஸோ அது ஆக்சுவலாக அந்த ஒர்க் வந்து த லேம்ப் அண்ட் த மிரர் அப்படின்ற ஒரு ஒர்க்கில் வந்து அவர் கொடுத்துருந்துருப்பார், ஃபஸ்ட்டு டைட்டில் எஸ்ஸேவாகவே கொடுத்துருந்துருப்பாரு. சாரி, நான் அதை பற்றி இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ரீடர்ஸ் ஆஃப் அன் ஏஜ் கன்ஸ்ட்ரக்ட் த மீனிங். ஸோ அந்த ரீடர் ரெஸ்பான்ஸ் தியரினா அந்த ரீடர் ஒரு ஏஜுக்கான அந்த ரீடர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட ரெஸ்பான்ஸ் வச்சு தான் அந்த ஒர்க் வந்து அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வில்லியம் எம்சன்ஸ் 7 types of ambiguity is. ஸோ பிஜிடிஆர்பியில் பார்த்தீங்கன்னா 7 types of ambiguity அப்படின்ற ஒரு ஒர்க் எடுத்திருக்காங்க. ஸோ ஆம்பிகுவிட்டி அப்படின்னும் போது என்னென்னா மீனிங்னு அர்த்தம். ஸோ ஒரு ஒர்க்குக்கு வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் மீனிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். இதில் மெட்டாஃபிசிக்கல் இதையும் வந்து கன்சீட் இருக்கு இல்லைங்களா, அதையுமே எடுத்திருப்பார். ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா an analysis of poetic ambivalence. Next, Philip Sidney wrote an apology for poetry in immediate response to. ஸோ எதுக்காக எழுதினார்னா ஸ்டீஃபன் கார்சன் வந்து த ஸ்கூல் ஆஃப் அப்யூஸ் அப்படின்னு ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதில் வந்து poets as caterpillars அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அந்த இதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்காக தான் வந்து ஃபிலிப் சிட்னி வந்து இதை எழுதியிருந்திருப்பார். நெக்ஸ்ட் இயரே எழுதியிருந்திருப்பார். பட் இதை வந்து பப்ளிஷ் பண்ணது வந்து அவர் இறந்ததுக்கப்புறம் தான் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும். Next, Eliot's theory of objective correlative appeared in his essay entitled, so இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ இட் இஸ் Hamlet and his problems. Next, the title The New Criticism published in 1941 was written by. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன நியூ கிரிட்டிசிசம் வந்து 1941 தான் அந்த பிகினிங் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு. அது யார் வந்து அந்த டைட்டில் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜான் க்ரோ ரான்சன். Next, all great literature is at bottom a criticism of life. This statement is attributed to. So இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, poetry is a criticism of, poem is a criticism of life ன்னு சொன்னோம். ஸோ அதே சேம் இது தான். ஸோ அதையும் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா மேத்யூ அர்னால்ட் அவரோட எஸ்ஏஸ் இன் கிரிட்டிசிசம் அப்படின்ற ஒரு ஒர்க்கில். Next, I.A. Richards' practical criticism inaugurated a new phase in the history of English critical thought. What was this book's subtitle? So practical criticism அப்படின்றது நியூ கிரிட்டிசிசமோட இன்னொரு பேர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மைன்யூட் டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அது அதனுடைய சப்டைட்டில் அப்படின்ற ஒரு பேர்லேயே வந்து ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. அதனுடைய சப்டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா A Study in Literary Judgment. Next, which of the following is not mentioned in Northrop Frye's 4 genetic plot? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்த்ரப் ஃப்ரையோட ஒர்க் வந்து கிரிட்டிக்கல் ஒர்க் வந்து நமக்கு பிஜிடிஆர்பிலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து காமிக், ட்ராஜிக், ஐரனிக் அப்படின்றது எல்லாத்தையும் வந்து ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசமில் தான் வரும். இது ஆர்கிடைப் கிரிட்டிசிசமில் வரும். ஸோ அந்த ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம் நான் சொன்னேன் இல்லைங்களா ஆல்ரெடி, அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில ஒர்க்லாம் இருக்கும் அப்படின்னு. இப்போ ஒரு சீசன் வந்ததுன்னா அந்த ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்னு காமிச்சாங்கன்னா அது வந்து ஒரு காமெடி அப்படின்ற மாதிரி இருக்கும். இதே வின்டர் சீசன் அப்படின்னாங்கன்னா அது வேறு ஒரு ஜானர் ஆஃப் ரைட்டிங்கில் இருக்கும். ஸோ இது எதை வந்து அவர் யூஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லிரிக். ஸோ காமிக், ட்ராஜிக், ஐரானிக் இது மூணுமே யூஸ் பண்ணியிருக்காரு.
மேக்கர். ஸோ பின்னாடியே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸ்ப்ரிங்னா காமெடி, சம்மர்னா ரொமான்ஸ், ஆட்டம்னா ட்ராஜடி அண்ட் வின்டர்னா ஐரனி அண்ட் சட்டையர். ஸோ இதுதான் வந்து பேஸ். ஸோ இதுதான் வந்து எல்லாத்துலேயுமே யூஸ் ஆகுது, எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நார்த்ரோப் ஃப்ரை வந்து சொல்லியிருப்பாரு. இதுதான் பேசிக்கான விஷயம். அந்த புக்கு ஒரு ஹோல் இதுக்கு வந்து இதுதான் வந்து பேசிக்கான விஷயம். இதை தாண்டி இன்னும் நிறைய கொடுத்துருப்பாரு. வாட்டர்னா எப்படி, வாட்டர் இந்த வந்து ரிவர் அந்த மாதிரி நிறையா இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்தால் எப்படி, மார்னிங் ஈவினிங் இந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம ஒன்றும் இல்லை, தமிழில் வந்து இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லி 5 வகைகள் படிச்சிருப்போம். 10th புக்கு நீங்கள் தமிழ் தகுதி தேர்வுக்கு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கூட அந்த இதில் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா, ஒரு ஏரியாவுக்கும் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி பிரிக்கிறது தான் வந்து இந்த விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இன் நியூ கிரிட்டிசிசம் த கீ டேர்ம் டென்ஷன் இஸ் அசோசியேட்டட் வித். ஸோ டென்ஷன் இன் பொயட்ரி அப்படின்ற மாதிரி ஒரு ஒர்க் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இது பேஸ் பண்ணி தான் இந்த வேர்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஆலன் டேட். நெக்ஸ்ட், வாட் இஸ் ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம்? ஸோ ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம்னா என்ன, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நியூ கிரிட்டிசிசமும் ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசமும் சேம் தான் அப்படின்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, த க்ளோஸ் அனாலிசிஸ் ஆஃப் போயம்ஸ் வித்தவுட் டேக்கிங் அக்கௌண்ட் ஆஃப் எனி எக்ஸ்டர்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ எக்ஸ்டர்னல் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் ஒரு போயம் வந்து க்ளோஸாக அனலைஸ் பண்ணுது, போயமும் ஏதோ ஒரு ஒர்க்கு. Next, which of the following theoretical movements claimed that the device is the only hero of literature? So, device தான், literary device தான் ஒரு hero of literature அப்படின்றது வந்து சொன்னது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is Russian formalism. ஸோ இதுக்கு ஏன் ரஷ்யன் ஃபார்மலிசம் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, அது வந்து ரஷ்யாவில் ஸ்டார்ட் ஆச்சு அந்த ஸ்கூல் ஆஃப் கிரிட்டிசிசம். ஸோ இட் இஸ் கால்ட் ஆஸ் ரஷ்யன் ஃபார்மலிசம். Next, which of the following new critics put forward the idea of the heresy of paraphrase? ஸோ இதுவுமே வந்து ஒரு டேர்ம் தான். அதை காயின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளென்த் ப்ரூக்ஸ். நெக்ஸ்ட் வந்து, in the 1940s, a critic and a philosopher produced 2 influential and controversial paper called The Intentional Fallacy and Affective Fallacy. Identify them. ஸோ இதே ரிலேட்டடாக வந்து நான் ப்ரீவியஸ் கொஷின் வீடியோனே போட்டிருக்கேன். இன்டர்நேஷ்னல் ஃபேலசி அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுவுமே வந்து இவங்க தான் காயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டென்ஷனல் ஃபேலசி அண்ட் அஃபெக்டிவ் ஃபேலசி ஒரு ஒர்க்லேருந்து இது வந்து இன்டென்ஷனலாக வந்த ஒரு ராங்கு, இல்லை ஒரு பர்சனோட சைக்கலாஜிக்கல் எமோஷனை பேஸ் பண்ணி வந்து ஒரு ராங், தப்பு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நியூ கிரிட்டிசிசமோட ஒரு ஒன் ஆஃப் த பார்ட் தான் சொல்லலாம். ஸோ இதை யார் சொன்னாங்க, காயின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பெர்ட்ஸ்லே அண்ட் விம்சாட். நெக்ஸ்ட், poetry according to Philip Sidney is of 3 kinds. They are religious, philosophical and imaginative. Arrange the following terms in the chronological order of emergence. ஸோ எந்த டைமில் எமர்ஜ் ஆச்சு இது வேர்டு வந்து காயின் பண்ணாங்க அப்படின்றத இது பார்த்து நம்ம வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா, ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இட் இஸ் 1890, defamiliarization 1917, practical criticism 1929, heresy of paraphrase it is 1949. ஸோ லிட்ரரி கிரிட்டிசிசம் பற்றி நீங்கள் எந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னாலும் ஒரு நோட் எடுத்து அதை வந்து நீங்கள் வந்து டேபிளர் காலம் மாதிரி போட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் எந்த மாதிரி போட்டிருக்கேன் அப்படின்றதையுமே வந்து நான் உங்களுக்கு அந்த நோட்டில் காமிக்கிறேன், என்னோட நோட்லேயும் காமிக்கிறேன். So next, in The Function of Criticism at the Present Time, what is proposed by Matthew Arnold as the essence of criticism? So the function of criticism at the present timeல ஒரு வேர்டு வந்து காயின் பண்ணியிருப்பாரு இந்த ஆத்தர் மேத்யூ அர்னால்டு. ஸோ அந்த டேர்மை யூஸ் பண்ணி தான் வந்து அவர் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அந்த டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் disinterestedness. Next, in An Apology for Poetry, Sidney discusses the didactic function of poetry by comparing it to philosophy and so Sidney வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, அப்பாலஜி ஃபார் பொயட்ரியில் வந்து அந்த ஸ்கூல் ஆஃப் அப்யூஸில் வந்து பொயட்ரி வந்து தப்பு, போயட்ஸ் எல்லாமே வந்து கேட்டபில்லர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுக்காக இவர் ஒரு ரிப்ளை கொடுத்துருப்பாரு. பொயட்ரி வந்து ஃபிலாசபிக்கும் ஹிஸ்ட்ரிக்கும் மேலே, ஏன்னா ஃபிலாசபியில் வந்து தத்துவமாக சொல்லுவாங்க, நாங்கள் வந்து அதே புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறோம். அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா பழசு நடந்ததை மட்டுமே சொல்கிறாங்க, அது யாருக்குமே யூஸ் இல்லாதது. பட் பொயட்ரியில் வந்து பார்த்தாங்கன்னா அதை பேஸ் பண்ணி இனிமேல் புதுசாக என்ன நடக்க போகுது, ப்ரெசென்ட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ பொயட்ரி இஸ் கம்பேர்ட் வித் philosophy and history. Next, which 2 of the following conform to Northrop Frye
டைப்பாலஜி ஆஃப் லிட்ரேச்சர். ஸோ இது பார்த்தீங்கன்னா இவர் கொடுத்த நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸ்ப்ரிங், சம்மர், ஆட்டம், வின்டருக்கு வந்து என்னென்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு. ஸ்ப்ரிங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் காமெடி, கரெக்ட். சம்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் சட்டையர். ஸோ இது பார்த்தீங்கன்னா சம்மருக்கு வந்து ரொமான்ஸ், ஆட்டம்க்கு வந்து ட்ராஜடி, வின்டர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. வின்டருக்கு வந்து சட்டையர் அண்ட் ஐரனியும் சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து அவர் கிரியேட் பண்ண மித்தாஸ். நெக்ஸ்ட், ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் அ லிட்ரேச்சர் ஆஃப் தேர் ஓன்? லிட்ரேச்சர் ஆஃப் தேர் ஓன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபெமினிஸ்ட் ரைட்டிங். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் ரைட்டர் வந்து அவங்க ஃபீமேலுக்காக நம்ம ஒர்க் எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எஸ்ஸே எழுதினாங்க. ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எலைன் ஷோவால்டர். ஸோ இவங்க காயின் பண்ண வேர்டு தான் கைனோ கிரிட்டிசிசம். இதை தவிர இன்னும் ஒரு சில வேர்ட்ஸுமே காயின் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் லிட்ரரி கிரிட்டிசிசம் ஃபார் டுடே. ஸோ இன்னும் நிறைய வீடியோஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் இதே மாதிரி வீடியோஸை நிறைய பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ வெரி மச்.